சரி, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பல பேரோட கனவே வந்து ஒரு வீடு கட்டணும், 4 பேர்த்த போல நாமளும் வந்து நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு தாங்க சார். ஆனா ம். வந்து வீடு கட்டுறதுல வந்து நிறைய தடைகள் வரும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து எந்த மாரி எண்கள் சிறப்பா இருக்குங்க சார்? அவங்க என்னெல்லாம் பண்ணுனா நல்லா இருக்கும்? அவளை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை பார்த்துட்டா வீடு கட்டுற யோகா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரிங்க அந்த சார். வீடு கட்டுற யோகம் இருந்து அவருக்கு வந்து யோகிக்கான 8-7 இருக்கணும், அல்ல 8-9 இருக்கணும். அந்த மாதிரி இருந்துட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாக வீடு கட்டிட்டு போயிடலாம். அது 87-89 வச்சு ஈஸியாக வீடு கட்டிட்டு போயிடலாம். அந்த இடங்களை பயன்படுத்தி சொத்து ஸ்தானத்தை வச்சு கொடுத்தாவோ, தொழில் ஸ்தானத்தை வச்சு கொடுத்தாவோ ஈஸியாக வீடு கட்டிட்டு போயிடலாம். சப்போஸ் அப்படி இல்லை சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சொத்து ஸ்தானத்தில் வந்து 89 வச்சு உருவாக்கி கொடுக்கணும். சொத்து ஸ்தானத்தில் அவருடைய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு எந்த எண்கள் கூட வருது, அது அந்த 89க்கோ 87க்கோ எந்த எண்கள் மேட்ச் ஆகுது அவருடைய ஜாதக பிரகாரம், அப்போ அந்த எண்களையும் அமைச்சு கொடுத்து கூட இந்த எண்களையும் இணைச்சி கொடுத்தா அவர் அழகாக வீடு கட்டக்கூடிய சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு வீடு என்பதே மிகப்பெரிய ஒரு கனவு. ஒரு சாதாரண மனிதனுக்கு சொந்த வீடு என்பது மிகப்பெரிய கனவு. அந்த கனவை வந்து ராஜால ஈஸியாக மாற்றி அமைக்கலாம். இந்த எண்களை பயன்படுத்தினால் அந்த அவருடைய யோகத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள எண்களை ஆட் பண்ணி இந்த 87-89 பயன்படுத்தினால் கண்டிப்பாக வீடு கட்டும் யோகம் அமையும்.